ஓம் சாந்தி 21/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்து நல்ல முறையில் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. உங்களிடம் எந்த ஒரு அசுரத்தனமான செயலும் இருக்கக்கூடாது. கேள்வி: எத்தகைய அசுரத்தனமான குணம் உங்களுடைய அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது? பதில்: தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளுதல், கோபித்துக் கொள்ளுதல், சென்டர்களில் இரைச்சலை ஏற்படுத்துவது, ஒழுங்கீனமாக நடந்து கொள்வது, துக்கத்தை கொடுப்பது போன்றவை அசுரத்தனமான குணங்களாகும். இவை உங்கள் அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது. பாபா உடையவர் ஆன பிறகும் கூட அசுர குணங்களை விட்டுவிடாமல் தவறான கர்மங்களை செய்கிறார்கள் என்றால் அந்த குழந்தைகளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது. கணக்குக்கு மேல் கணக்கு அதிகமாகிறது. பாபாவுடன் தர்மராஜரும் கூட இருக்கின்றார். பாடல்: கள்ளம் கபடமற்ற தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை ஆன்மீக குழந்தைகள் அறிந்திருக்கிறார்கள். மனிதர்கள் பாடுகிறார்கள், நீங்கள் தெய்வீக பார்வையினால் பார்க்கிறீர்கள். அவர் நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்று புத்தியினால் தெரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாதான் உடல் மூலமாக படிக்கிறது. அனைத்தும் ஆத்மாதான் உடல் மூலம் செய்கிறது. உடல் அழியக்கூடியது. அதில் ஆத்மா பிரவேசம் செய்து நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவில்தான் அனைத்து நடிப்பும் பதிவாகி இருக்கிறது. 84 பிறவிகளுடையதும் ஆத்மாவில்தான் பதிந்திருக்கிறது. முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சர்வசக்திவான் ஆவார். அவரிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சக்தி கிடைக்கிறது. நினைவின் மூலம் சக்தி நிறைய கிடைக்கிறது. இதனால் நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள். பாபா உங்களுக்கு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய சக்தியை கொடுக்கின்றார். அந்த அளவிற்கு மிக உயர்ந்த சக்தியை கொடுக்கின்றார். அந்த அறிவியல் கர்வம் உடையவர்கள் அழிவுக்காக அனைத்தையும் செய்கிறார்கள். அவர்களுடைய புத்தி முழுவதும் அழிவிற்கானது. உங்களுடைய புத்தி அழிவற்ற பதவியை அடைவதற்கானது. உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கிறது. இதன் மூலம் நீங்கள் உலக ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அங்கே பிரஜைகளை ராஜ்யம் செய்யவில்லை. அங்கே ராஜா ராணிகளின் ராஜ்யம் இருக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார். அவரைத்தான் அனைவரும் நினைக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணனின் கோவிலை கட்டி பூஜிக்கிறார்கள். இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று பாடப்பட்டுள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தனர் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த உலகத்தின் ராஜ்ய பதவி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஒருவரிடமிருந்து ஏதாவது கிடைக்கிறது என்றால் அவரை நினைக்கிறார்கள் அல்லவா? கன்னியருக்கு கணவரிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது. கணவருக்காக தன் உயிரையே கொடுக்கின்றார். கணவர் இறந்து விட்டார் என்றால் அழகை அழித்து கொள்கிறார்கள். இவரோ கணவருக்கெல்லாம் கணவர், பதிகளுக்கெல்லாம் பதி ஆவார். நீங்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இவர் உங்களை எவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு பெருமிதம் இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். இதுவரையிலும் கூட பலரிடம் சண்டையிட்டுக் கொள்ளுதல், கோபித்துக் கொள்ளுதல், சென்டர்களில் அதிக இரைச்சலை, குழப்பத்தை ஏற்படுத்துதல், ஒழுங்கற்று நடந்து கொள்ளுதல் போன்ற அசுரத்தனமான அவகுணங்கள் இருக்கின்றன. நிறைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன என்று பாபாவுக்கு தெரியும். காமம் மிகப்பெரிய எதிரி என்றால் கோபமும் குறைந்ததொன்றும் இல்லை. இன்னார் மீது அன்பு செலுத்துகின்றேன், என் மீது ஏன் இல்லை? அந்த விஷயத்தை இவரிடம் கேட்டார், என்னிடம் ஏன் கேட்கவில்லை? இவ்வாறு பேசக்கூடிய சந்தேக புத்தி உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறதல்லவா? இப்படிப்பட்டவர்கள் என்ன பதவி அடைவார்கள்? பதவியில் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? பணிவிடை செய்யும் பணியாளர்கள் கூட நல்ல நல்ல கட்டிடங்களில் வசிக்கிறார்கள் பாருங்கள். ஒரு சிலர் எங்கோ இருக்கிறார்கள்.
ஒவ்வொருவரும் தனக்காக முயற்சி செய்து தெய்வீக குணங்களை நன்கு கடைபிடிக்க வேண்டும். தேக உணர்வினால் அசுரத்தனமான செயல்கள் நடக்கின்றன. ஆத்ம உணர்வுள்ளவராகி நல்ல குணங்களை கடைபிடித்தால் உயர்ந்த பதவி பெறலாம். தெய்வீக குணங்களை கடைபிடித்து யாருக்கும் துக்கம் கொடுக்காத அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் துக்கத்தை நீக்கி சுகமளிக்கும் தந்தையின் குழந்தைகள் ஆவோம். நாம் யாருக்கும் துக்கம் தரக்கூடாது. சேவைக்கு குந்தகம் ஏற்படுத்தி தனக்குத்தானே சாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. 2. தன்னுடைய எண்ணங்களை மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் வைத்து கொள்ள வேண்டும். இரக்க மனம் உள்ளவராகி சேவையில் ஈடுபட வேண்டும். சாப்பிடுதல், அருந்துதல் போன்றவற்றில் பேராசையை விட்டுவிட வேண்டும். வரதானம். நேர்மையானவராகி தன்னை தந்தைக்கு முன்பு வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய முன்னேறும் கலையின் அனுபவசாலி ஆகுக. நேர்மையானவராகி தன்னை தந்தைக்கு எதிரில் தெளிவாக வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய முன்னேறும் கலையின் அனுபவசாலி ஆகுக. விளக்கம். நான் எப்படி இருக்கின்றேன், எதுவாக இருக்கின்றேன் என்பதை உள்ளது உள்ளபடியே தந்தைக்கு முன்பாக தெளிவாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே அனைத்திலும் உயர்ந்த முன்னேறும் கலைக்கான சாதனம் ஆகும். நேர்மையுடன் தன்னை தந்தைக்கு முன்பாக வெளிப்படுத்துவதுதான் முயற்சிக்கான வழியை தெளிவு செய்வதாகும். சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக தன் மன வழி மற்றும் பிறர் வழியின் திட்டங்களுடன் பாபாவிடமும் நிமித்தமான ஆத்மாக்கள் முன்பாகவும் தனது விஷயத்தை குழந்தைகள் வைக்கிறார்கள். இது நேர்மை அல்ல. தந்தை எப்படி தன்னை பற்றி உள்ளது உள்ளபடி குழந்தைகளுக்கு முன்பாக வெளிப்படையாக வைக்கின்றாரோ அவ்வாறே குழந்தைகளும் தந்தைக்கு முன்பாக வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஸ்லோகன். சதா தியாகம் செய்தேன் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்த நிலையில் இருப்பவர்தான் உண்மையான தபஸ்வி ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். நிகழ்காலம் என்பது எதிர்காலத்தை காண்பிக்கும் நிலை கண்ணாடி ஆகும். நிகழ்கால நிலை என்ற நிலை கண்ணாடியின் மூலம் தனது எதிர்காலத்தை தெளிவாக காண முடியும். நாளைய ராஜ்ய அதிகாரி ஆவதற்காக நிகழ்காலத்தில் என்னிடம் ஆளுமை சக்தி எவ்வளவு தூரம் உள்ளது என்று சோதனை செய்து பாருங்கள். முதலில் சூட்சுமமான சக்திகள் முக்கிய சேவகர்களான எண்ணங்களின் மீது புத்தியின் மீது முழு அதிகாரத்தை செலுத்தும் பொழுதுதான் தனது எதிர்காலத்தை பிரகாசமடையச் செய்வீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.